திடமான உடலும் மென்மையான மனமும் கொண்ட கடக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். கடகத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ராசி நட்சத்திரக்குரிய மரங்களை வளர்த்து வந்தால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக அமையும். புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 1 முதல் 4ஆம் பாதமும், ஆயில்யம் 1 முதல் 4ஆம் பாதமும் இந்த கடகத்தில் அமைந்துள்ளது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். மற்றவர்களின் பொறாமையிலிருந்தும் வயிற்றெரிச்சலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் நாம் வளர்க்கக்கூடிய விருட்சங்கள் நம்மளை காப்பாற்றும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நெல்லிக்காய் மரத்தை வளர்க்க வேண்டும். அது சிறிய நெல்லிக்காவும் இருக்கலாம், பெரிய நெல்லிக்காகவும் இருக்கலாம். இன்னும் அதிகபட்சமாக மூங்கில், மலைவேம்பு, அடப்ப மரம் வளர்க்கலாம். இந்த நெல்லிக்காய் மரம் உங்கள் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் வீட்டை ஒட்டியே வளர்க்கலாம். இடவசதி உள்ளவர்கள் மூங்கில், மலைவேம்பு, அடப்ப மரம் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் 100 அடி டிஸ்டன்ஸில் வளர்க்க வேண்டும். இடவசதி இல்லாதவர்கள் நெல்லிக்காய் செடியாவது வாங்கி ஒரு தொட்டியில் வளர்த்து கொள்ளுங்கள். நெல்லிக்காய் செடி மகாலட்சுமியின் அம்சமாகும். இதை வளர்த்து வந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இடவசதி இருந்தால் அரச மரம், ஆச்சா மரம், இருள் மரம், நொச்சி மரம் வளர்க்கலாம். இடவசதி இல்லாதவர்கள் ஒரு நொச்சி செடியாவது வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் ஒரு தொட்டியில் வளர்த்து கொள்ளலாம். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் இடவசதி இருந்தால் புன்னை மரம், முசுக்கட்டை மரம், இலந்தை மரம், பலா மரங்களை வளர்க்கலாம். குறுகிய இடத்தில் வசிப்பவர்கள் ஒரு புங்கம் கண்ணாவது வாங்கி ஒரு தொட்டியில் வளர்க்க வேண்டும். நமக்குரிய மரங்களுக்கு நம் கையால் தினமும் தண்ணீர் ஊற்றினால் நமக்கு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். இயற்கை ஜோதிடம் சேனல் பார்க்கும் அனைவரும் பாசிட்டிவாக நல்ல எனர்ஜியோடு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த மரங்களை வளர்க்க சொல்கிறோம். என் அன்புக்குரிய சப்ஸ்கிரைபர் அனைவரும் உங்கள் அதிர்ஷ்ட விருட்சங்களை வளர்த்து உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள். தாய்மை குணமும் கருணை உள்ளமும் கொண்ட கடக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறைவனிடம் வேண்டுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்கள், ஜாதகம் பார்க்க விரும்புவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.